ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் டெய்லி லைஃப். இந்த கோவிட் காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வேக்சின் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக வந்திருக்குன்னா அது எப்படி பண்ண போகிறாங்க தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்காக முதலாக நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி சர்ச் பார் கோவின் டைப் பண்ணி இந்த கோவின்ட ப்ரொஃபைல் பேஜில் என்டர் பண்ணிடுங்க. இங்கே மேலே ரைட்டில் ரெஜிஸ்டர் ஒரு சைன் இன் அந்த ஐக்கன் பார்க்குறாங்கல்ல, அதில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற கோலத்தில் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் செய்ததுக்கப்புறம் அந்த கெட் ஓடிபி பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது ஓப்பன் ஆகிற இந்த பேஜில் எங்கள் முன்னாடி நோக்கிய மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி கிடைச்சிருக்கோம்ல, அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அந்த போட்டிருக்கிற அந்த பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் என்டர் ஆகிருக்கு. அங்கே மேலே ரைட் கார்னரில் ரைஸ் அண்ட் இஷ்யூன்னு போட்டிருக்கிற ஒரு ஐக்கன் பார்க்குறீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ ஓப்பன் ஆகுற இந்த பேஜில் டாப்ல கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்களே, அந்த டேபிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நீங்க இந்த பேஜ்லேக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாவது 2 எண்ணத்தில் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் எந்த விதமான சேஞ்சஸும் வருத்துறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் கூட இங்கே இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் 2 எண்ணத்தில் மட்டும்தான் உங்களால் ஏதாவது சேஞ்சஸ் வருத்த முடியும். கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேங்கிறன்னா, இந்த முதலாக கிடைச்ச சர்டிஃபிகேட்டில் இந்த பேரில் ஒரு மிஸ்டேக்கு இருக்குது. அதை என்னன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அந்த இனிஷியல் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருக்காங்க. அதை கேபிட்டலாக ஆக்கி கொடுக்குற வேண்டி இருக்குன்னு கஸ்டமர் என்கிட்ட சொன்னதுனால தான் நான் இங்கே இந்த கரெக்ஷன் பண்ண போகிறேங்க. பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த பேரிட நேராக பார்க்குறாங்களே, அந்த சேஞ்ச் பட்டன், அங்கே சேஞ்ச் பட்டனில் கிளிக் பண்ணும்போது வரப்போகிற ஏரியாவில் உங்களோட பேர் கிளியராக கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அங்கே கீழே போட்டிருக்கிற கண்டினியூ பட்டனில் கிளிக் பண்ணால் போதும். அப்போ ஓப்பன் ஆகிற பேஜில் அங்கே கீழே போட்டிருக்காங்களே சப்மிட் ரிக்வெஸ்ட், அந்த ஐக்கானில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டு சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே போட்டிருக்காங்களே ரிக்வெஸ்ட் ஃபார் வேக்சின் சர்டிஃபிகேட், அந்த பின்னாடிக்கிற ஆரோக்கிய ஆஃபீஸ் அங்கே போட்டிருக்காங்களே ரிக்வெஸ்ட் ஃபார் வேக்சின் சர்டிஃபிகேட், அதில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் ரீஎன்ட்ரு ஆகிடும். அங்கே ட்ராக் ரிக்வெஸ்ட்னு சொல்லி ஒரு புது ஐக்கன் வந்துருக்குது பார்க்குறீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அங்கே 4வது ஆப்ஷனாக உங்களுக்கு உங்களோட ரிக்வெஸ்டோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக 24 மணி சமயம்தான் இந்த சேஞ்சஸ் ஆக்டிவ் ஆகுறதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது சடனாகவே சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்க. அப்புறம் எங்களோட கரெக்ட் பண்ண சர்டிஃபிகேட் கிடக்கிறதுக்காக அங்கே கீழே போட்டிருக்காங்களே சர்டிஃபிகேட் பட்டன், அதில் கிளிக் பண்ணிட்டுங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட சரியான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த விதமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இனியும் கிடைக்கிறதுக்காக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.